ஸ்பீக் அப்படின்னா குலைக்கணுமா இருக்கும். இது வந்து ஒரு யோகா பயிற்சி முறை. மரியாதைன்னு நினைக்கலாம். மரியாதை. நெக்ஸ்ட் வந்து தம்பிள் த்ரோ. வெளியே இருக்க பகுதி போதே 10 ஆயிடும். ஆமாப்பா. தம்பிள் த்ரோ எதுக்குன்னா அவங்க பொருளை வந்து அதை எடுத்து வர்றதுக்காக ஒரு பயிற்சி. அழகா எடுத்து போய் கையில கொடுத்து பாருங்க. கோல்டி வராது. ஸோ நம்மளும் வீட்டில் நாய்க்குட்டிகளுக்கு பயிற்சி கொடுத்தா கண்டிப்பா அந்த டாக் இது மாதிரி பண்ணணும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று போல போட போறாங்க. அவங்க கூட எதுன்னு தெரியாம அதுக்கு மாற்றி போடுறாங்களா அவங்க அதை கண்டுபிடிச்சு எடுக்கணும். அவங்களோட பொருளை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போறாங்க. ஸோ டாக்கு வந்து நல்லா ஸ்மெல்லிங் பவர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால டாக் வந்து அவங்களுடைய சென்ட் வந்து ஈஸியாக நெக்ஸ்ட் வந்து ரிமோட் கண்ட்ரோல். இந்த ரிமோட் கண்ட்ரோல் எதுக்காக அப்படின்னா ஒரு கால்ஸ்ல போறாங்க உள்ள போனோன்னே அங்க பில்டிங் இருக்கு எனக்கு இவர் வந்து ஹேண்ட்ல இருக்கிறது டாக்கு நேரம் உள்ள போனோன்னா நேரம் ஸ்ட்ரெயிட்டா போவாங்க. ஸ்ட்ரெயிட்டா போவாங்க. அந்த பேர் அதுல என்ன சொல்ல போறாங்க ரைட்ல போனா ரைட்ல போயிட்டு அங்க தேடி பார்ப்போம். அதுக்கப்புறம் அங்கே போன அப்படிங்கும்போது நம்மள முன்னே டைரக்ஷன் பண்ணுற அளவு நமக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வேலை ஆகும். வந்து ஒரு 6 மாசம் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் வரைக்கும் ரெகுலரா பண்ணிட்டு தான் இருக்கோம். டெய்லி காலையில 7 மணில இருந்து 10 மணிக்கு காலைல டியூட்டி இருக்கும். அந்த பிராக்டிஸ் டயத்துல ரெகுலரா வந்து ஹேண்ட்ல வந்து பயிற்சி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரெகுலர் பயிற்சி இருந்தா மட்டும்தான் கரெக்டாக செய்வாங்கன்னா அப்புறம் பண்ண மாட்டாங்க. உங்க வீட்டில் பிள்ளைங்களுக்கு அப்படிதான். உங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லா விஷயத்துலையும் தட்டு கழுவணும். சாப்பிட்டா தட்டு கழுவணும். டீ டம்ளர் எடுத்து அப்படியே வச்சுட்டு கூடாது. எடுத்து கொண்டு வைக்கணும். நாய்க்குட்டியே இந்த அளவுக்கு ஒப்பீடியண்டா இருக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சில குட்டிகள் நீங்க எப்படி இருக்கணும்? அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கணும்? ஒப்பீடியண்டா இருக்கணும். ஸ்கூல்ல மிஸ் என்ன சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் எழுதி போனா ஒன்னு எழுதி போகணும். இந்த ஃபயர் சர்வீஸ் டாக் ஸ்குவாட் வந்து எங்க இருக்குன்னா தாம்பரத்துல ஸ்டேட் ட்ரைனிங் சென்டர் ஒன்று தாம்பரத்தில் செயல்பட்டு இருக்கு. அந்த ட்ரைனிங் சென்டர்ல தான் நாங்கள் டாக் ஸ்குவாட் அங்கே இயங்குது. தாம்பரம் சனிடோரியம் டிபிஎஸ். உங்களுக்கு டாக்கை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்கிட்ட கண்டிப்பாக ஃபோன் போட்டு ஹெல்ப் கேட்கலாம். இந்த உதவியாலும் நாங்கள் எப்பனாலும் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்களே டாக் ஸ்குவாட்ல இருந்து டாக்கு உதவி பண்ணலாம், வேற யாரும் உதவி பண்ணுவோம். கண்டிப்பாக எப்பனாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். இது வந்து அஜிலிட்டிக் லிங்க் தாண்டது அஜிலிட்டிக். ஸோ விபத்து ஸ்தலத்தில் வந்து பில்டிங் வந்து ஒரே சமநிலையாக இருக்காது. ஒரு ஏற்ற தாழ்வாக இருக்கும், பள்ளங்கள் இருக்கும், அங்கங்கே ஒரு குழி இருக்கும். அப்போ அந்த குழியிலலாம் தாண்டி போகணும். நம்ம தாண்டிடுவோம். அப்போ டாக் தாண்டணுமே அப்படிமா அதுக்கு டாக் அதுக்காக தான் டாக் தாண்டதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. ஏன்னா டாக் அந்த இடத்துல போய் அது ஒரு கோரமான ஒரு இடமா இருக்கும். விபத்து நடந்த நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. நாங்கள் ரெகுலராக போயிருக்கனாலே எங்களுக்கு தெரியும். அந்த இடமே பார்க்கும்போது ஒரு பயமாக இருக்கும். எங்களுக்கே பயமாக இருக்கும் அப்படின்னா டாக் கண்டிப்பாக பயப்படும். அதனால டாக் பயப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த பயிற்சி. இப்போ கோல்டி வராது.
நெக்ஸ்ட் வந்து ஜாம்ப் வந்து ஜிக் ஜாக்கப் போறாரு.